ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே, நாங்க உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் நீர் உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய வசனத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஆண்டவரே, அதை எங்க வாழ்க்கையில அபியாசிப்பதும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அது எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறதுன்னு சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம். அது உம்முடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவும், ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்கவும் எங்களுக்கு அது உதவி செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த வேளையில ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அன்றைக்கு லீதியாளின் மனதை திறந்தது போல எங்களில் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் திறந்து உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அது செய்ய வேண்டிய கிரியைகளை செய்து ஆண்டவரே, நல்ல விளைச்சலை தரும்படியாக அநேகருக்கு நாங்க பிரயோஜனமாய் சாட்சிகளாய் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த தந்திருக்கு நல்ல இந்த மீடியா டெக்னாலஜிக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுல தடையேதும் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. அதே போல ஆண்டவரே, இன்னும் வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து வரும், தடைகளை மாற்றும், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, good evening, everyone. Welcome to the study. We are in the last penultimate chapter of the book of Hebrews. We are actually learning how to run the race because the chapter is all about race. Of course, not all. First few verses about race. And the last study, we just started with the race. So today we will continue with the race. Chapter 12, verses 1 to 4. Okay. இந்த கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், நாம் இந்த வாழ்க்கையில faith journeyல we have to run the race also, faith race also. அப்ப அந்த ரேஸை பத்தி பார்க்கும்போது நம்மை சுற்றி அநேக முன்னோடிகள் நமக்கு முன்பாக இருந்து அவர்களுடைய சாட்சியான வாழ்க்கையை குறித்தும் சாட்சியான வாழ்க்கையின் மூலமாகவும் உற்சாகத்தின் மூலமாகவும் நம்மை ஊக்கப்படுத்தி வருகிறதை பற்றி வாசித்தோம். அதோடு கூட இந்த ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் கூட வருகிறவருமாகிய நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் பார்த்தோம். நாம வெறுமையா ஓடுன்னு சொல்லிட்டு கைத்தட்டி விட்டுறதில்ல, ஓடுன்னும் போது நம்மோட கூட ஓடி வருகிறார். அவரும் கூட ஓடி வந்து உற்சாகப்படுத்தி முடிக்கிறதும் அவரிடத்திலேயே தான் நாம் முடிக்கிறோம். அவர் தான் நம்முடைய லக்கு. இப்போ நாம ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு என்பது, கோல் என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. இப்ப நம்ம புறப்படும் போதும் கூட, இப்ப வீட்டை விட்டு வெளியே ஸ்டெப் அவுட், we must have a plan. ஒரு ஓட்டம், அது ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்துல நமக்கு ஒரு லக்கு இருக்கணும். நம்ம எங்க போகிறோம், எதற்காய் போகிறோம், எதுவுமே தெரியாம போனோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு இலக்கற்ற, ஒரு சரியான மனநிலையற்ற பர்சனா நம்மள நினைப்பாங்க. அதனால நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும். நாம் செல்லுகிறதுல, நாம் செய்வதில், வாழ்வதில், எல்லாவற்றிலும் நமக்கு இலக்கு இருக்கணும். ஆஸ் அ பிலீவர் நம்முடைய கோல் என்ன? பரலோகத்தை போய் அடைவதும், அதற்கு முன்பாக இந்த வாழ்க்கையில நாம கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருடைய சித்தத்தை செய்பவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாய் வாழ
நாம இந்த ஆயத்த இந்த நாட்களை நாம் அப்படியாய் ஓட வேண்டும். இந்த வாழ்க்கை ஒரு ரேஸ்ன்னு சொன்னேன். இந்த ரேஸ், அந்த ரேஸ் இது ஒரு யூனிக் ரேஸ். அதாவது பொதுவா ரேஸ்ன்னு சொன்னா ஓடுவாங்க. அதுல முதல்ல வரவங்களுக்கு பரிசு இருக்கும். அப்புறம் ஒருவேளை 2-3 பேருக்கு கொடுப்பாங்க. ஆனா இந்த ரேஸ்ல எவ்ரி ஒன் வில் பி கிவன் a prize, a reward. It is not who reaches first. It is how you run the race. அதுக்கு தான் பிரைஸ். ஸோ இந்த வாழ்க்கைய நமக்கு எப்போ முடியும், எவ்வளவு நாள் நமக்கு இருக்கு, இந்த ஓட்டம் நமக்கு ட்ராக் எவ்வளவு, அதெல்லாம் தெரியாது. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ நம்ம ஓடுகிற இந்த ஓட்டம் நாம சரியா ஓடிடணும். அப்பதான் நம்ம போய் அந்த கோலை ரீச் பண்ண முடியும். அதற்கு ஒரு நல்ல வழிய இந்த ஆக்கியோன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? லுக் அன்டு ஜீசஸ். நீங்க எங்கேயும் பார்க்காதீங்க. உங்களை சுற்றி திரளான சாட்சிகள் இருக்காங்க. ஆனா அவங்களையெல்லாம் கொண்டு நீங்க பார்க்க வேண்டாம். யூ ஒன்லி லுக் அன்டு ஜீசஸ். Turn your eyes upon Jesus and look fully on his face. He will lead you. He will guide you. He is our goal. ஸோ இதுதான் நமக்கு இதை பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு காரியம். இந்த ரேஸுக்கு கிரீக் வேர்டு, பழைய கிரீக், அதாவது மாடர்ன் கிரீக் இல்ல, பழைய கிரீக் வேர்டு என்னன்னா அகோனா. அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ட். ஓட்டம்னு நம்ம சொல்றோம், ஆனா கான்ஃபிளிக்ட் அல்லது ஸ்ட்ரகிள், இதுதான் அதுக்கு அர்த்தம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பா இருக்கு இல்லையா? ஓட்டம் நம்ம சொல்றோம். வாழ்க்கை ஒரு படகு, வாழ்க்கை ஒரு ஜேர்னி, இப்படி எல்லாம் பல உதாரணங்களோட நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஒரு இந்த வார்த்தையில நமக்கு கொஞ்சம் விளங்குறது என்னன்னா, வாழ்க்கை ஒரு போராட்டம், வாழ்க்கை ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பவுல் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய நிருபங்களில பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் இந்த ஓட்டத்தை பற்றி அவர் அதிகமாய் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு வசனம் ரொம்ப யோசிப்பேன். என்னன்னா, நான் வீணாக ஓடினது இல்லாமல் அப்படின்னு இருக்கும். சோ நம்ம ஓட்டம் வீணோட்டமா இருந்துடக்கூடாது. நம்ம பிரயாசம் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது. நானும் ஓடுறேன்னு ஓடுறோம். நமக்கு இங்க வேகம் அல்லது போய் முதல்ல ரீச் ஆகணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. We have to run the race, but that race we must keep the track. We must run it. என்ன ஹேர்டில்ஸ் நிறைய வரும். பள்ளங்கள் வரும், பாறைகள் வரும், டீவியேஷன்ஸ் வரும், டெம்டேஷன்ஸ் வரும். ஆனா இதையெல்லாம் நாம ஓவர் கம் பண்ணி நாம ஓடணும். இப்ப நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்காம, வீணான ஓட்டம் ஓடாம சரியான ஓட்டத்தை ஓட ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஓடணும். அது எப்போ முடியும்னா when we look unto Jesus. பேதுரு நல்ல உதாரணம். அவர் கடல் மேல நடந்தார். அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை இயேசு கிறிஸ்துவை போலவே இந்த பேதுருவும் செய்தார். ஆனா when he lifted his eyes from Jesus, அமிழ்ந்து போனார். நாமும் அது ஒரு டிப்பிக்கல் நமக்கு ஒரு லெசன். நாமும் நம்முடைய ஓட்டங்களில நம்ம கண்களை அவர் மேல் பதித்து, அவர்தான் நமக்கு ஃபோக்கஸ், அவர்தான் நமக்கு இன்ஸ்பிரேஷன், அவர்தான் நமக்கு எக்ஸாம்பிள், எல்லாமே அவரையே நாம் பார்த்து ஓடும்போது நிச்சயமா நாம என்ன செய்ய முடியும்? சரியான ஓட்டத்தை சரியான விதத்துல ஓட முடியும். அவர் நமக்கு ஸ்டார்டிங் லைன்ல இருக்காரு, முடிக்கிற இடத்துலயும் அவரே இருக்காரு, கூடவே ஓடி வருகிறார். அதனால ஆக்கியோன் என்ன சொல்றாருன்னா 3ஆம் வசனத்துல,
நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஓட்டத்துல என்ன இருக்குன்னு சொன்ன, நான் தான் சொன்னேன், நிறைய பள்ளங்கள், ஹேர்டில்ஸ் எல்லாம் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்மை தாக்கக்கூடிய, நம்மை விழ செய்யக்கூடிய, பாதிக்கக்கூடிய, ஹர்ட் பண்ணக்கூடிய, நம்மை ஊண்டு பண்ணக்கூடிய, பிசிக்கலா நம்ம சரீரத்துல, நம்முடைய ஆத்துமாக்குல இப்படியெல்லாம் நேரிடக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு வரும் இந்த ஓட்டத்துல. அப்படி நாம அதை ஓடும்போது நாம என்ன செஞ்சிடக்கூடாது, டயர்டாயி சோர்ந்து போய் நின்னுடக்கூடாது. நாம அந்த ஓட்டத்துல நின்று விடக்கூடாது. நோ ஸ்டாக்னன்சி. அதே சமயத்துல அப்படியே டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. நிறைய சமயங்கள் நமக்கு என்ன செய்யணும், டிசப்பாயின்மெண்ட் வந்துடும். நம்ம எதையோ எதிர்பார்த்திருப்போம், ஆனா நமக்கு அதை ஓடும்போது இந்த வாழ்க்கையில நிறைய தொய்வுகள் வரும். அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நின்று விடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இதே சூழ்நிலைகளை சந்தித்த சகித்த நம் ஆண்டவரை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுது, அவரையே நினைத்து கொள்ளுங்கள். He is there for us as a model. அவரை பார்த்து நாம அப்படியே ஓடணும். 4ஆம் வசனம் சொல்லுது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. நமக்கு வர சோதனைகள்ல, டெம்டேஷன்ஸ்ல நம்ம ஓவர் கம் பண்ண நாம எடுக்கிற பிரயாசங்களில ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அது இந்த வெரி சூன் it will happen. It is happening even now in the other parts of our country. அது எல்லா பக்கமுமே வருவதற்கு நாட்கள் அதிகமா இல்லை. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனா வாழ்றதுங்கிறது மிக கடினமான ஒரு நாட்களா இந்த நாட்கள் ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். அதான் நான் சொன்னேன், நம்ம அவரையே நினைத்து கொள்ளணும். அவரையே நினைத்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை மரணத்துல இப்ப பார்த்த நம்ம எல்லா காரியங்களையும் அவர் சகித்தார். அவருக்கு இருந்த போக்கஸ் என்ன, நமக்கு இயேசு கிறிஸ்து போக்கஸ். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன போக்கஸா இருந்தது, அவருக்கு என்ன, வாட் வாஸ் his eyes fixed upon? His eyes were fixed upon the reward that he is going to get. And what is that reward? Even he was looking for a reward. And what was that reward? That reward was the redemption of the whole man universe, the humanity, whole humanity, mankind. So அதுதான், and it is for eternity, for all eternity. So that was the greatest reward that his eyes were fixed upon. Isaiah 58, 11th and 12th verses, in those two verses we read that. அவருடைய வருத்தத்திற்கு பலனாய், பிரயாசத்திற்கு பலனாய் நாம அங்க பார்க்கிறோம். பாடுகளிற்கு பலனாய் அந்த ஆத்துமாக்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதுக்காக வேண்டி அவர் எல்லாவற்றையும் சகித்தார். இப்ப நாமும் இந்த ஒரே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் we are also asked to follow. We are also asked to experience, endure. And he endured it with triumph, and he will help us also to endure it with triumph. Because he knows. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம சொல்லுவோம், இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கும். இப்போ நிறைய இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா டிப்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்றாங்க, நீங்க இது மாதிரி செய்வீங்க, ஆனா இது இப்படி இது ஆயிடுச்சுன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி தராங்கல்ல. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட ஓடும்போது நாம் படுகிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு இப்படி டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. We have such a living God and a loving God who wants us to run the race and overcome everything and experience and enjoy all the rewards. And the rewards எல்லாம் நம்ம ரெவலேஷன்ல வாசிக்கிறோம். யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குன்னு அப்படி ஒவ்வொரு 7 சபைகளுக்கு சொல்லும் போது, அதாவது மக்களுக்கு சொல்லும் போது
அவர் ஒவ்வொரு ரிவார்டை சொல்லிட்டு வந்தார். ஸோ இட் இஸ் we have a reward. We are not simply running a wasted race. Our race is not a wasted run. So through the ordeal of the cross, Jesus, அவர் செய்த ஒரு 5 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, முதலாவது, he kept his tongue. இந்த ஓட்டத்துல வீண் பேச்சுக்களுக்கு இடமில்லை. நம்ம எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்போதும் கூட அவங்க அங்க சொன்ன ஒரு முக்கியமான காரியம், 6 நாளும் அவங்க வந்து எக்காலம் ஊதணும், ஆனா வேற பேச்சுக்கே அங்க இடம் இருக்கக்கூடாதாம். அந்த வீண் பேச்சு இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நமக்கு வேதத்துல இருக்கு. அதனால ஜீசஸ் கெப்ட் ஹிஸ் டங். அந்த 53ஆம் அதிகாரம் ஏசாயாவிலையும் நம்ம பார்க்கிறோம். வாய் பேசாதபடி பேதுருன்னு சொல்றாரு. அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் வாய் திறவாதிருந்தார். 2வது, ஜீசஸ் கெப்ட் ஹிஸ் கோர்ஸ். அந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்சமும் அவர் விலகல. அவருக்கு டெம்டேஷன்ஸ் வருது, அவருக்கு சில நேரங்கள்ல தேவை, நெசசிட்டிய பாக்குறாரு. அவங்க அம்மாவே வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நம்ம ரிலேட்டிவ் அவங்க வெட்டிங்ல இப்படி ஒரு தேவை வருது, மகனே நீ ஏதாவது செய்யுங்கிறாங்க. ஆனா he says, என் வேலை இன்னும் வரவில்லை. He never goes beyond his father's will. He never went like that. So he kept his course. அதை விட்டு டீவியேட்டே ஆகல. அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருந்தாலும் அவர் வந்து he was very submissive and he went on in the course, the race that is kept for him. That's a good lesson that we should learn. 3வது, he kept his progress. இதையெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே சும்மா அசதியா மந்தமா ஏனோ தானோன்னு எல்லாம் ஓடல. ஓடுற ஓட்டத்தை ஸ்டெடியா ஓடிக்கிட்டே இருக்காரு, முன்னேறிக்கிட்டே இருக்காரு. he kept his progress. நாமும் நம்முடைய வாழ்க்கையில we are expected to proceed in a progressive manner. Christianity is a progressive manner. Everything should be in progression. Progressive holiness, வளரும் பரிசுத்தம், progressive maturity, progressive understanding, progressive love. In all the aspects of Christian life, we must progress, we must show progress. அதுக்குதான் சொல்றாங்க இல்லையா, சின்ன குழந்தைய போல இராம வளரணும். இதே ஆக்கியோன்னு தான் சொன்னாரு. பாலுங்கிற குழந்தைகளை போல பேதுருவும் சொல்றாரு அவருடைய நிருபத்துல. So நாம வளரணும். We have to show progress. Jesus, in all this, he kept his joy. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலனா இருக்கு. நம்ம ஓட்டம் அவ்வளவு ஒரு சோர்வை கொண்டு வருகிற ஓட்டமா இருக்கலாம், நிந்தையை கொண்டு வருகிற ஓட்டமா இருக்கலாம், பிசிக்கல் ஏலிமெண்ட்ஸ். பவுல் சொல்றாருல, என்னவா இருந்தாலும் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நிர்வாணமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும், காவலோ அடியோ என்னை அன்பிலிருந்து பிரிக்காது. he kept his joy. In his presence we have the fullness of joy. So we have to look unto him and then draw all these qualities into us to run this race. Jesus kept his love. அவர் ரிவார்டு என்னன்னு அவருக்கு தெரிந்ததுனால அவர் வந்து அன்போடு அந்த ஓட்டத்தை அன்பினால, சந்தோஷத்தினால, ஒரு வளர்ச்சியில, பொறுமையோடு ஓட்டத்தை அவர் ஓடினார். நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை ஓட அழைக்கப்படுகிறோம். இந்த ஓட்டத்துல இன்னும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ஷேம். மற்றதெல்லாம் கூட சகிச்சிடலாம், ஆனா வெட்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. யோபு அவருடைய அந்த புலம்பல்ல அவர் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி புலம்பும் போது அவர் சொல்லுவாரு, யாக்கோபு கூட உம்மோடு கூட போராடினான், ஆனால் உம்மோடு போராடும் போது தனிமையில அவன் போராடினான்.
அவனுக்கு ஏற்பட்ட நிந்தை, அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தனிமையாய் அவன் சகித்தான். ஆனா எனக்கு எல்லாரும் ஊரே பாக்குற மாதிரி இருக்கிற எனக்கு ஒரு நிந்தைய கொண்டு வந்துட்டீங்களே சாமின்னு அவன் அழுவான். யோபு யாரு? யோபுவை பத்தி கர்த்தர் சொல்றாரு, அவன் உன் உத்தமன், சன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு விளைகிறவன், தேவனுக்கு பயந்தவன், ஃபுல் சர்டிபிகேட் அவனை பத்தி. ஆனா அவனுக்கு வந்த நிந்தை ஒரே பார்த்து கேலி செய்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், ஒய்ஃப் எல்லாருமே அவனை பார்த்து என்ன செய்யறாங்க? தே புட் ஹிம் இன்டு ஷேம். இது ஒரு பெரிய டார்ச்சர். பட் ஜீசஸ் ஆல்சோ சஃபர்ட் தட். அதுதான் we should understand and we should strengthen ourselves. இயேசு கிறிஸ்துவும் இதே பாதையில சென்றபடியினால அவருக்கு தெரியும். இதை நன்கு அவர் புரிந்து கொள்ள முடியும். அவர் இதை விரும்பி ஏற்றுக்கொள்ளல, ஆனா அதை அவர் வெறுக்கவும் இல்லை. ஏன்னா it is a part of this race. So he endured it with patience and came out victorious. And that is what he expects us also to do. அதனாலதான் யோபுவுக்கு அவ்வளவு சோதனை கொடுக்கும் போதும் ஒரே நம்பிக்கை, இதில் எல்லாவற்றிலும் அவன் வெளியே மேற்கொண்டு வருவான். அந்த நம்பிக்கையில தான் சாத்தானுக்கு அத்தனை அதிகாரத்தையும் அவர் கொடுக்கிறார். அதபடியே யோபு வாழ்ந்தான் வந்தான். அவன் சொல்றான், என்னை புடமிடுறாரு, என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக ஜொலிப்பேன். சோ தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்க நம்ம அந்த வசனத்தை வாசிக்கிறோம். சிலர் நித்திய ஜீவனுக்கு எழும்புவாங்க, ஆனா ஒரு சிலர் நித்திய இகழ்ச்சிக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி, அது ஒரு நரகத்தில் இருக்கிற ஒரு அடையாளம். அப்ப இந்த உலகத்துல நாம் இந்த நிந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த நரக அனுபவமா தான் இருக்கும். பட் God will help us to overcome. இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு கட்டாயமா அதை ஒரு மகிமையாய் மாற்றுகிறார் என்கிற ஒரு 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 சூழ்நிலையில கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒன்றை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன அது? சங்கீதம் 69 20ஆம் வசனம். சங்கீதம் 69 20. அதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, கர்த்தர் இந்த இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இடத்துல இந்த ஓட்டத்துல எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், ஒருவருக்கு ஒருவர் அழைக்கப்படுகிறோம். அந்த இடத்துல அவரு சொல்றது, நான் ஒருவனையும், ஜஸ்ட் ஒன் பர்சன், இட் கேன் பி ஈவன் ஒன் பர்சன். ஆனா அந்த பிரேயர், அந்த ஆறுதல் அவசியம். இதை செய்ய நாம கடமைப்பட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு பாராம போவது நமக்கு we are accountable. So God is expecting us to encourage each other. அது கர்த்தருடைய ஒரு பெரிய ஒரு கட்டளை. நாம் ஒருவருக்கு ஒருவர் அவங்களுடைய நம்ம சொல்றோம் இல்லையா, ஒருவருக்கு ஒருவர் அவங்க பாரங்களை தாங்கிறது, அவருடைய பிரமாணத்தை நிறைவேற்றுறதுன்னு சொல்லி, it is a commandment. It is a great expectation of our God. அதே போல அவர் அந்த மாதிரி எதிர்பார்க்கும் போது அதை நாம் செய்யாத போது அவர் என்ன சொல்றாருன்னா, 4ஆம் வசனத்துல, ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது, நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு நாம நிறைய சமயத்துல அப்படி தூங்கிடுவோம். we sleep. ஜெபிக்க வேண்டிய நேரத்துல விழிப்பா இல்லாம தூங்குற மாதிரி தூங்கி போகிற நேரங்கள். ஏன்னு சொன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அதே மாதிரி அவருடைய சீஷர்கள் அது செய்ததை அவர் நினைவு கூறுகிறார். அங்க கேட்கிறார், 1 மணி நேரம் நீங்க எனக்காக விழித்திருக்க கூடாதா? நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஒருவேளை பேதுரு அங்க விழித்து ஜெபம் பண்ணி இருந்தா மறுதளித்திருக்கவே மாட்டாரு, அவர் அந்த மல்கூஸ் காதை வெட்டி இருக்க மாட்டாரு.
அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டார். அவர் ஒரு இமோஷனலா, பிசிக்கலா, அன்ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்க மாட்டார். அவர் ஆனா அந்த 1 மணி நேரம் கூட அவர் ஜெபிக்க மறந்து விட்டார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். அது என்னன்னா, விழித்திருங்கள். இன்றைக்கு நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, விழித்திருங்கள். இந்த ஓட்டத்துல ஓடுறதுக்கான ஆயத்தம் எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். So be awake, be steadfast, be bold, and be courageous. So that is what God expects us. இந்த குவாலிட்டிஸோட நாம இந்த ரேஸை ஓட அழைக்கப்படுது. ஸோ அது ஒரு பார்ட். ஃபர்ஸ்ட் 4 verses about our life as a race. இந்த 5th to 11th verse வரைக்கும் அவர் ஒரு ஃபேமிலி லைஃபுக்கு வராரு. அங்க நம்ம பப்ளிக் ஒரு ரேஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் இன் த கம்யூனிட்டி, இன் த வேர்ல்டு, அதை பார்த்தோம். இங்க ஒரு ஃபேமிலிக்கு வந்துடுறாரு. இங்க வரும்போது அதுல முக்கியமா காரியம் என்ன பேசுறாருன்னா, சிச்சை, சேசனிங்க பத்தி பேசுறாரு. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இந்த மறந்தீர்கள்னு அந்த யார சொல்றாருன்னா, இஸ்ரலைட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவர் சிச்சிக்கிறப்போ அவங்க அதை விரும்பல. they wanted to reject his chastening. இப்போ இங்க நம்ம பாக்குறோம், the Jewish Christians அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தது. எதுக்குன்னா, they don't want chastening by God, they want only blessings from God. இது கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கவே இருக்காது. we are blessed by his chastening, we are blessed because he is a God who loves us and he wants to chasten us like a father. இது நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல நாம என்ன வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, என் மகனே, இதேதான் இப்ப நம்ம சொன்னதேதான், தன் தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். சோ இத நாம விரும்பலன்னா, இதை நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா, இந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளலைன்னா நாம் கர்த்தரையே ரிஜெக்ட் பண்றோம்ன்றதுதான் அர்த்தம். ஏன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்க விரும்பல. அவருடைய பிள்ளைன்னா அவரை அவர் சிச்சிப்பாரு. அப்ப அந்த சிச்சை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா we are rejecting God அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதை யார் செய்வா அப்படின்னா, ஒரு பெருமையான ஒரு கிறிஸ்தவனால தான் இதை செய்ய முடியும். நமக்கு தெரியாமையே இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது எது நம்ம அப்படி ரிஜெக்ட் பண்ண செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மிடத்தில் உள்ள அந்த பெருமை, நம்மிடத்தில் உள்ள அந்த ஈகோ, இது நமக்கு அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. நம்ம கர்த்தருடைய ட்ரைனிங்க்கும் கர்த்தருடைய சேஸ்டனிங்க்கும் நம்ம விட்டு கொடுத்தா தான் இந்த ரேஸே நம்ம நல்லா ஓட முடியும். இல்லைன்னா நம்ம அந்த ஓட்டத்தை சரியா ஓட முடியாது. எவ்ரி அத்லெட் நீட்ஸ் பிராக்டிஸ் செஷன். பிராக்டிஸ் செஷன் இல்லாம விளையாண்டா தோத்து போயிடுவாங்க. ஓடுனா ஓட்டம் ஓட முடியாது, கிராம்ப்ஸ் வந்துடும். ஸோ அந்த பிராக்டிஸ் செஷன் டிசிப்ளின். தெர் இஸ் a lot of discipline involved. இன்னைக்கு பார்த்தேன், ரோஹித் சர்மா வேர்ல்டு கப்புக்கு போகிறதுக்கு நான் கேக் இனிமே சாப்பிடல, நான் கேக் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாராம். அந்த பிவி சிந்து ஃபர்ஸ்ட் டைம் அவ கோல்டு மெடல் வாங்கும் போது அவளுடைய இன்டர்வியூலையும் பார்த்தோம், she had to do a lot of practice. அவ நிறைய காரியங்களை விரும்புறதெல்லாம் சாப்பிட முடியாது. நிறைய காரியங்களை ஏர்லி மார்னிங் she had to rise up and go for training. அவளை கொண்டு போய் அவங்க அப்பா கொண்டு போய் விடணும். So a lot of things involved. So discipline is important.
சோ அது கர்த்தர் நமக்கு அது சிச்சையாய் தரும்போது இதை நாம் ஏற்றுக்கொள்ள அவசியம். ஏன்னா நம்ம கிட்ட மதியம் இருக்கும். நாம பெர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. நேச்சுரலி we are to be corrected and we should accept this correction gratefully. நன்றியோடு இந்த கர்த்தர் செய்கிற இந்த காரியங்களை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள் அது குறித்து அவர் அதிகமாய் பேசுகிறார். அதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல சாரி 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம். அவர் சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். So we have to accept it with gratitude. We have to accept it with joy, with joy. அதை ஏற்று happiness ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். Glad with gladness. So God does things in different way for different purpose. இப்போ 7-8 வசனங்களை பார்க்கிறோம். நீங்க சிச்சை சகிக்கிறவராய் இருந்தால் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இதுல ஒரு பெரிய நமக்கு ஒரு பிரிவிலேஜை வச்சிருக்காரு. நம்ம அந்த சிச்சையை பொறுமையாய் ஏற்றுக்கொண்டோமானால் நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால்தான் அவர் நம்மை சிச்சிக்கிறார். ரெண்டும் இருக்கு. அந்த ஏன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறப்படுகிறோன்றத ஒரு கிளாஸ் வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா வசனம் சொல்லுது நம்ம வேசி பிள்ளைகளாயிருவோம். We become illegitimate children. We will not be our legal children of God. So நம்ம அவருடைய பிள்ளைகள்ன்றதுக்கு அடையாளமே சிச்சை. அதனால நம்ம சிச்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையா ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்றியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். That is what God expects from us. So நாம எப்படி ஒரு தகப்பன் பிள்ளைகளை சிச்சிக்கிறாரோ அவ்விதமாகவே நம்முடைய Heavenly Father chasten us, correct us, tests us sometimes. But our God's correction is never to punish us. அது நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் தப்பு செஞ்சதுனாலதான் கர்த்தர் என்னை சிச்சிக்கிறார் அல்ல. நாம அந்த தப்பு செஞ்சிருந்தாலும் இனி அந்த தப்பை நம்ம செய்யாதபடி நாம அந்த 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 சுபாவத்திலேயே நாம இராதபடிக்கு நம்ம ஓட்டத்துல ஓடணுங்கிறதுக்காக he corrects us. This is done out of love and not out of anger. பெற்றோர் சில சமயம் பிள்ளைகளை திருத்தும் போது கோபத்துல திருத்துவோம். பட்டுன்னு ஒரு அடி கொடுத்து சொல்லி தருவோம். அடி கொடுக்கறது தப்பு இல்லை, அடி கொடுக்கணும். பின்னால பாசிக்கிறோம், அடி கட்டாயம் கொடுக்கணும். பட் நிறைய சமயத்துல அதை நம்ம ஆங்கர்ல செஞ்சிருவோம். பட் ஹியர் இட் இஸ் டன் அவுட் ஆஃப் லவ். நமக்கு வேண்டிய அந்த உரிய தண்டனையை எல்லாம் அவரே நிறைவேற்றிட்டார். God has done everything for us at the cross. So நாம ஒண்ணு செய்ய வேண்டியதில்லை. அதுக்காக நம்ம அவர் தண்டிக்க வேண்டியதும் அவசியம் இல்லை. ஆனா நம்மை அவர் சிச்சிக்கிறார் எதற்கென்றால் நாம் திரும்ப இந்த ஓட்டத்துல ஓடணும், தொடரணும். இந்த வழியில போனீங்கன்னா நீ தவறான வழிக்கு போயிருவ அப்படின்னு அவுட் ஆஃப் லவ், not by his justice but by love, he chastens us. So this we should take it as a privilege. That is what here we are reminded by this writer. In the beyond this correction நாம இருக்கணும்னு விரும்பினோமானால் then we will become rejecters of God and as we will be considered as illegitimate children. இப்போ
நாம இந்த பாவத்தை இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது, இல்ல தப்ப செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த ஓட்டத்துல எங்கேயாவது ஒரு பக்கம் டீவியேட் ஆகும்போது, டெம்டேஷன்ஸுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, இஃப் காட் இஸ் இக்னோரிங் அஸ், காட் இஸ் நாட் பனிஷிங் அஸ், காட் இஸ் ஆல்சோ நாட் கரெக்டிங் அஸ். If so, we are in a very dangerous position. We are in a very, very dangerous. ஏன்னா ஹியூமன் டெண்டன்சி எப்படி இருக்கும்னு சொன்னா, மனுஷனோட பிசாசு என்ன பண்ணுவான்னா, மேலும் 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 இன்னும் 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 டீப்பரா உன்னை அந்த பாவத்துக்குள்ளாக கொண்டுட்டு போயிட்டே இருப்பான். நீ கர்த்தரோட பிள்ளைன்னா, நீ ஒரு ஸ்டெப் வெளியே வச்சினாலும் டக்குன்னு ஒரு அடி விழும். ஓடு, கரெக்டா ஓடு அப்படின்ற ஒரு செக் வரும். நாம இத உணராம நாம இருந்தோமானால், அல்ல இது எனக்கு வேண்டான்னு நாம அதுக்கு செவி கொடுக்காம மேலும் மேலும் செய்தோமானால், ரோமர் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது போல, அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவார். So they can never come back. So that will be the greatest punishment. So then God will show his wrath upon them. அது வரைக்கும் அவருடைய loving hand will pull us, will correct us, will give us a beat and take towards us. இப்ப மனுஷ தகப்பனுக்கு அப்ப அவன் செய்யறது தப்புன்னு தெரியுமே ஒழிய, பின்காலத்திலே என்ன நடக்கும்ன்றத ஓரளவுக்கு தான் அவன மனுஷ தகப்பனால ஊகிக்க முடியும். ஆனா நம்முடைய பரம தகப்பனுக்கு ஓட்ட முடிவும் தெரியும், நம்ம எப்படி ஓடணும்ன்றதும் தெரியும், ஓட போறோங்கிறதும் தெரியும். So when he corrects, we should accept it and humbly submit ourselves to it. 9:10 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவருக்கு அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். சோ இந்த சேசனிங்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, கரெக்ஷன் அவுட் ஆஃப் லவ் அண்ட் நாட் அவுட் ஆஃப் ஜஸ்டிஸ். ரெண்டாவது, அவருடைய ஹோலினஸ்ல நாம பார்ட்டேக்கர்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கரெக்ட் பண்றார். God is correcting us for us to be partakers of his holiness. So நம்ம more submissive-ஆ, more respectful-ஆ அவருடைய கரெக்ஷன்ஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஹியூமன் ஃபாதர்ஸ்க்கு நம்ம கீழ்ப்படியும் போது, பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ்க்கு கீழ்ப்படியும் போது, எல்டர்ஸ்க்கு கீழ்ப்படியும் போது, how much more should we obey God? Heavenly kingdom உடைய வேல்யூஸ்ல ஹோலினஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸோ, ஒபீடியன்ஸும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஹியூமிலிட்டியும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், ஃபெய்த்தும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் இந்த புத்தகத்துல வாசிக்கிட்டே வரும். ஸோ நமக்கு இந்த submission is a kind of obedience. So we have to submit ourselves. அது நமக்கு இந்த டைம்ல இப்போ இந்த கரெக்ஷன் இந்த நேரத்துல நமக்கு ஒருவேளை அது அன்பிளசண்டா இருக்கும். எந்த கரெக்ஷனுமே யாருமே வார்த்தையில சொன்னாலும், அடிச்சாலும், திருத்தினாலும், அது எப்படி யார் செய்தாலுமே அது நமக்கு அந்த நேரத்துக்கு அன்பிளசண்டா தான் இருக்கும். ஆனா அதனுடைய பின் நாட்களுடைய விளைவு நன்மையானதாய் இருக்கும். அது கர்த்தர் செய்யும் போது அது எவ்வளவு நன்மையா இருக்கும் என்பதை நாமே அறிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கும். இப்போ இதுல ஒரு சில வசனங்களை நாம அந்த பேரண்டல் சேசனிங்க பற்றி நாம பார்க்கலாம். ஏன்னா ஹியூமன் ஃபாதர்ஸ் போட்டிருக்கிறதுனால இதை வச்சு we can relate it to our heavenly father. ஸோ பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 24ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அப்படி நம்ம டிசிப்ளின்டா வளர்த்தலன்னு சொன்னா, அவன் இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம்னா அது நமக்கு மிக கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன வாசிக்கிறோம்? 19:18
நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய். எவ்வளவு how long you can chasten him, you do that. ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்ட. அப்படின்னா பாருங்க, அல்டிமேட் எக்ஸ்டென்ட் டு விச் யூ ஷுட் கரெக்ட் him is, அவனை கொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வர்ற அளவு வரைக்கும் நீ அவனை திருத்திக்கிட்டே இரு, ஆனாலும் உன் கையை எடுக்காது அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பிள்ளையின் நெஞ்சில் ஏன் நாம இப்படி திருத்தணும், இப்படி அதுக்கு முக்கியத்துவத்தை வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அவனுக்கு எல்லாம் தெரியும், அவனே திருந்திக்குவான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் எப்படி சொல்றாங்கன்னா, அவனே கத்துக்குவான், அவனே திருத்திக்குவான், இன்னைக்கு இருக்கிற உலகம் நம்ம பழைய காலத்து உலகம் மாதிரி இல்லை அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிள்ளையின் உள்ளத்துல மதியனும் இருக்கும். அது எந்த காலமானாலும் சரி. திஸ் பைபிள் இஸ் ரெலவென்ட் டு ஆல் டைம்ஸ். ஏஐ, இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல், இது எல்லாம் இதுல இருக்கு, பைபிள்ல இருக்கு. நீங்க சொன்னதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ எதுவும் இல்லாததையோ புதுசாவோ இல்ல கிடையாது, எல்லாமே இருக்கு இதுல. அப்போ இதுல இருக்கிற வசனம் கர்த்தர் சொல்லி இருக்கிறது என்னன்னா, அவனுக்கு கொஞ்சம் மதியினம் இருக்கும், அதை எப்படி அகற்றணும், பிரம்பினால்தான் அதை அகற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு ஈடு கொடுக்காத பெற்றோரோ பிள்ளைகளோ நிலைமை என்ன ஆகும்னு சொன்னா வெட்கத்தை உண்டு பண்ணுவார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. எரேமியா 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எரேமியா 2:30, அதுல கேட்க மாட்டேங்கிறாங்கிறத சொல்றத பார்க்க, இதனால எப்படி அவர்கள் கேளாதவர்களாய் மாறி போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 2:30. எரேமியா 2:30 இல்லையே. சரி, அது வேற ஏதோ, சாரி, அது வேற ஏதோ நம்பரை எழுதியிருக்கேன். நான் ஃபைண்ட் அவுட். சங்கீதம் 133. அது என்னன்னு தெரியலையே, இது ரெண்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. நாட் வாட் ஐ ஹவ் ரைட், நம்பர்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். சங்கீதம் 133. இதுவும் நான் போட்டதில்லை, ஆனா இது கொஞ்சமாவது ரெலவெண்டா இருக்கு. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆக்சுவலா வாட் ஐ வாண்டட் டு டெல் வாஸ், 1 நாளாகமத்துல நாம வாசிக்கிறோம், இந்த சாலமோனை குறித்து அவர் அந்த ஆலயத்துல அவர் சொல்லும் போது அவர் சொல்லுவாரு, அதுதான் நான் இங்க சொல்ல வேணும்னு நினைச்சேன், ஆனா அது வேற ஏதோ மாறி வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, அவன் என்னுடைய கற்பனைக்கு மீறி நடப்பானால் அவனை மில்லாற்றினாலும் சவுக்கினாலும் அடிப்பேன், பிரம்பினாலும் அடிப்பேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு தாவீது கிட்ட, அவருடைய மகனை பத்தி சொல்றாரு. ஆனாலும் சவுலிட்ட இருந்து ராஜ்யபாரத்தை எடுத்த மாதிரி நான் உன் மகன் இடத்துல இருந்து எடுக்க மாட்டேன், கிருபையை காட்டுவேன். ஆனா அவன் மீறி நடந்தா அவனுக்கு தண்டனை எப்படி கொடுப்பேன், மில்லாற்றினாலும் பிரம்பினாலும் கொடுப்பேன்றாரு. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அந்த தாவீதுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்குங்கிறத, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றணுங்கிறதுல அவர் உண்மை உள்ளவராய் இருந்து, அதே சமயத்துல இவனுடைய தவறுக்கு நான் அடிப்பேன் என்று அவர் சொல்லி அங்கேயே அப்பவே அவர் சொல்றாரு. ஏன்னா பிகாஸ் காட் நோஸ் தி பிகினிங் as well as தி end. He knows how Solomon might turn out, but even then I will not leave him as such அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சரி, இங்க நம்ம என்ன ஸ்பர்ஜன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா,
Faith sees that in her worst sorrow there is nothing penal. That means no punishment. No punishment involved. நம்ம அந்த சேசனிங்களையும் விசுவாச கண்களை கொண்டு நாம் அதை காண வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய சிச்சையினாலும் நமக்கு நேரிடுகிற சோதனைகளினாலும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களினாலும் நாம் அதை சரியான பார்வையில பார்க்க முடியும். நமக்கு அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்காம இருந்துச்சுன்னா நாம பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். இப்போ என்னாகும் 14th chapterல 12 spies are sent to the land of Canaan. 10 பேர் அவங்க பார்த்ததை மாத்திரம் வந்து சொன்னாங்க. இந்த 2 பேரும் they had their spiritual eyes opened, so their report was totally different. இவங்க சொன்னதுக்கு அவங்க சொன்னதுக்கு அவ்வளவு டிஃபரன்ஸ். இவங்க நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு whole tribe is crying, but these two are saying we will be able to conquer. So that was their eyes of faith. So இந்த ஐஸ் ஆஃப் ஃபெய்த் இந்த சேசனிங்ல நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருடைய அன்பை அதுல காண முடியும். சோ 11ஆம் வசனம் சொல்லுது, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அதில் பழகினவர்களுக்கு whoever is trained or used in this chastening will see the fruit of righteousness. அந்த ரைச்சியஸ்னஸ் உடைய ஃப்ரூட்ஸை நாம பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முடிவு இருக்கு. தட் இஸ் வாட் த ரைட்டர் வாண்ட்ஸ் டு எம்பசைஸ். இப்போ உதாரணமா இந்த ட்ரையல் சேசனிங்கும் நமக்கு வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குங்கும் போது தாவீதுடைய எக்ஸாம்பிளை இங்க பார்க்கிறோம். தாவீது அவனுடைய சின்ன வயதுல அவன் பாவம் சின்ன பையனா ஆட மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏன் இந்த சிங்கத்தை எல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார்? அந்த 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தாவீதுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது தாவீது அந்த சின்ன வயசுல அவன் என்ன நினைச்சப்பான், ஆண்டவரே எனக்கு நீர் காப்பாத்திட்டீரு, ஆனா ஏன் என்னை இப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு பயங்கரமான என் லைஃப்க்கு த்ரெட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏன் சுவாமி எனக்கு கொடுத்துருக்கேன்? இன்னைக்கு நாம அப்படித்தானே கேட்கிறோம். அது எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த பர்பஸ் ஒரு பெரிய பர்பஸ். ஏன்னா இதை விட ஒரு பெரிய கோலியாத்தை நீ சந்திக்க போற. So when he faced Goliath, didn't he mention about this? அந்த சிங்கத்தையும் கரடியுமே நான் கையால கிழிச்சிட்டேனே என் ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினால, நீ ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த தைரியமும் அந்த விசுவாசமும் அவனுக்கு எப்படி வந்தது? இந்த அனுபவத்தின் மூலமாக. சோ நமக்கு வர பிரச்சனை ஒருவேளை இந்த மாதிரி சிங்கம் போல கரடி போல பெரிய பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் there is always a purpose behind that, and that will help us to have a greater reward, a reward of righteousness and peace. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு காரியம். நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதுல பொறுமையா என்ஜாய் பண்ணும்போது we will get the fruit of righteousness. That is our reward. So that's the second part of this chapter. இப்போ நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டுக்கு வரோம். இந்த பார்ட்ல என்ன பார்க்கிறோம்னா, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. இப்படிப்பட்ட சோதனையில சிச்சையில பிரச்சனைகள்ல உழந்து போய் இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒருவேளை நாம் எப்படி ஆயிட்டோம்னு சொன்னா, எல்லாம் நமக்கு எலும்புகள் எல்லாம் அப்படியே மெழுக போல ஆயிடுச்சு, உருகி போயிடுச்சு. இதுக்கு மேல சுவாமி என்னால தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம வந்துட்டோம். we have come to the extreme limit. அப்போ எசேக்கியேல் 7:17 என்ன வாசிக்கிறோம்னா, எல்லா கைகளும் சலித்து எல்லா முழங்கால்களும் தண்ணீரை போல் தத்தளிக்கும். ஆல்மோஸ்ட் drained and almost fluid. அப்படியே it has become, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் போய் it has become so fluid. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கே போயிடுச்சு. இங்க 7ஆம் வசனத்துல பாக்குறோம், அதே இருதயமெல்லாம் உருகி கைகள் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல் அலைவு பண்ணும். அந்த சம்பவிக்கும்ங்கிற அந்த செய்தியை கேட்டு அந்த நிலைமைக்கு
அந்த மக்கள் தள்ளப்படுகிற சூழ்நிலையில தான் இந்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தராரு. என்ன சொல்றாரு? விசுவாசத்தோட ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல அவர் சொல்ற காரியம் என்னன்னா, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். பாருங்க, இதத்தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நாம செய்ய வேண்டிய இந்த சூழ்நிலையில நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கால்களையும் கைகளையும் திடப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நீங்களோ உங்களை கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் இந்த மாதிரி ஒரு ஆறுதலான வசனங்கள் கர்த்தர் நமக்கு இந்த வேதத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கும் இப்படி ஆறுதலான வசனங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நடைய சீர்தூக்கிப்பார், உன் வழியை சீர்தூக்கிப்பார், கால்களை திடப்படுத்து, சரியான பாதையில நட அப்படின்னு ஒரு கேப்டன் சொல்ற மாதிரி அவர் நமக்கு எச்சரித்து சொல்றாரு. எல்லாம் தளர்ந்த கைகளை எல்லாம் திடப்படுத்தி ஜெபிக்க சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, அதோடைய தொடர்ச்சியாகவே முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்க. உங்க வழிகளை செவ்வைப்படுத்துங்க. சரி, பெனிஃபிட்ஸ் ஆஃப் chastening, நமக்கு நீதியின் பலன், ஃப்ரூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், சமாதானத்தின் பலன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது என்னென்ன விதங்கள்ல இருக்கும்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு சில காரியங்கள் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் எழுத முடியாது, எல்லாத்தையும் படிக்கவும் முடியாது. ஒரு சில காரியங்கள் முக்கியமானது என்னன்னு சொன்னா, முதலாவது, இன்ஸ்டெட் ஆஃப் கண்டினியூயிங் இன் த சின், சிக்ஷை வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நீதியின் பலன் என்னன்னா, அந்த விதமான பாவத்திலேயே தொடர்ந்து அந்த பாவம் நாம செய்யாதபடிக்கு நம்மை சரியான பாதைக்கு அவர் கொண்டு வந்துருவார். அந்த சிக்ஷை நமக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம அந்த பாதையிலேயே, பாவத்தின் பாதையிலே போனோமானால் நம்முடைய முடிவு பாதாளம். ஆனா நம்ம சரியான ட்ராக்குக்கு அந்த இடத்துல அவர் தடுத்து கொண்டு வந்துருவார். அப்ப எவ்வளவு பெரிய அன்பு! நம்முடைய முடிவு அங்க பாதாளம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்துருவார். இரண்டாவதாக, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிபெலியஸ் ஆட்டிடியூட், இந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு அந்த மனதை மாற்றி தகப்பனோட கூட ஒரு நல்ல ஒரு சமாதானத்திற்கு ஏற்ற ஒப்புரவாகுகிற தன்மையை ஆண்டவர் கொண்டு வருவார். அதற்கு கொண்டு வருவார். நாம இப்படி இந்த சிக்ஷைய சப்மிசிவ் ஸ்பிரிட்ல ஏற்றுக்கொண்டோம்னா ஒரு புது உறவு, ஒரு புது சந்தோஷம், அந்த விதமான ஒரு ஃபெலோஷிப், எப்படி காணாமல் போன மகன் திரும்ப ஓடி வந்து தகப்பன் இடத்துல அந்த புது உறவை பெற்றுக்கொண்டானோ அந்த விதமாக இங்க நாம அந்த ஃபெலோஷிப் உருவாகிறத பார்க்கிறோம். மூன்றாவது, எதுனால? சேஸ்டனிங்னால, சிக்ஷைனால. பண்ணி தவிட்ட தின்ன போதான் உணர்வு வந்துச்சு. பன்றியின் தவிட்டை அவன் சாப்பிடும் போதுதான் அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதேதான் சிக்ஷை. மூன்றாவதாக, நமக்கு ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், வளர்ச்சி, இவைகளை இந்த உறவு கட்டளையிடும், இந்த சிக்ஷை கொண்டு வரும். சோ இந்த கிறிஸ்டியன் ரேஸ்ல பொறுமையா நம்ம ஓடுறப்போ we would experience God's love, His encouraging love, which will help us to endure all the difficulties that we face. That is the love of God, and that is the race that we are called to run. சும்மா நாம அப்படி வாழ்ந்துடுற வாழ்க்கை இல்ல நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. We have a race to run, we have a goal to achieve, and we have a Father who runs with us, who helps us to start and help us to run the race.
corrects us now and then, here and there, and then lead us to the goal. அப்போ இதை நாம செய்யும் போது, இந்த ஓட்டத்தை இப்படி ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படியா இருப்போம்? எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும், எல்லாரோடும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை அந்த கோலை ரீச் பண்ண முடியாது. If you do not have his holiness in us. So blessed are the pure in heart, for they shall see God. அப்படின்னா என்ன? To walk right with God as well as with men. நம்மளுடைய தோல்விகள், நம்முடைய இந்த டீவியேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யும்னு சொன்னா, அந்த பரிசுத்தத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விலகச் செய்யும். இந்த பரிசுத்தத்திலிருந்து நம்ம விலகுனாலே இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயம் பாதிக்கப்படும். நீங்க பாருங்க, இந்த மாதிரி பாவத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகள், பாவத்துல சிக்கி இருக்கிற மனுஷர்கள் ஐக்கியத்தையே விரும்ப மாட்டாங்க. They won't like to have fellowship. They want to be alone. ஒண்ணு, அவங்க செய்யற பாவம் அவங்களை அப்படி செய்யும். இரண்டாவது, ஐயோ இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டோமேங்கிற கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல they will not like to have a fellowship. இது சரியானாதான் you will have a fellowship with God as well as with people. So lack of holiness is a great obstacle to reach the goal. So இந்த ரேஸ்ல நமக்கு பரிசுத்தம் மிக மிக அவசியம். அது நம்முடைய உள்ளத்துல, ஆத்மாவில ஒரு சின்ன கடுகு போல ஒரு வேலை அப்படியே கடுகு வித மாதிரி இப்ப இருக்கலாம். அதை வளர்த்தாம நாம் இருப்போமானால் அதை வளர செய்ய வேண்டும். ஏன்னா கடுகு வித வேதத்திலே சொல்லியிருக்கு, அது பெரிய மரமாய் வளரும். அது சின்ன வித விசுவாசத்துக்கு ஒப்பா சொல்லப்பட்டது. பரிசுத்தத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன விதை நமக்குள்ளதான் இருக்கும். நம்ம ஆண்டவரோட புள்ளன்னு சொல்லி தவறி போனவர்களா இருந்தாலும் நமக்குள்ள அந்த பரிசுத்தம் ஒரு சின்ன விதை மாதிரி இருந்துச்சுன்னா தூண்டி விடுங்க, என்ன செய்யும்? அது நல்லா விளைய செய்வார் நம் ஆண்டவர். அதே மாதிரி it can be just a wish and a desire to be holy. God will make it fully realized. அது ஒரு சின்ன விஷா இருக்கலாம், ஒரு சின்ன ஏக்கமா இருக்கலாம், ஒரு ஒரு பெருமூச்சா இருக்கலாம். ஐயோ நானும் பரிசுத்தமாகணுமேனு ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். We have to strive for it. இங்க ஸ்பர்ஜன் இதோட நிறுத்திடுறேன். ஸ்பர்ஜன் 4 டைப் ஆஃப் பீப்புள சொல்றாங்க. இந்த 4 டைப் ஆஃப் பீப்புளும் நம்ம சமுதாயத்துல இருக்கோம், கிறிஸ்தவ கம்யூனிட்டிலையும் இருக்கும், சர்ச்சஸ்லயும் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் இத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாரிசீஸ், மாய்மாலக்கார், ஹிப்போக்ரைட்ஸ். அவங்கள்ட்ட உண்மையான ஒரு பரிசுத்தமே இருக்காது. எல்லா சடங்கு, சட்டம், அந்த நியாய பிரமாணம், அந்த ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கும். கைய கழுவணும், காலை கழுவணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதெல்லாம் இருக்குமே ஒழிய உண்மையான பரிசுத்தம் அவர்களிடத்தில் இருக்காது. இப்படி ஒரு கூட்டத்தார் நம்மள இருக்கும். இது நமக்கு ஒரு கிராஸ் செக். நம்முடைய ஆட்டிடியூட்ல, நம்முடைய திங்கிங்ல, ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நாம இப்படி இருக்கிறோமா? ஒருவேளை நம்ம அப்படியே அதே மாதிரி இல்லாட்டியும் ஏதோ ஒரு சில காரியங்களை நம்ம இந்த மாதிரி இருப்போம். அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இது நம்ம பரிசுத்தத்துக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். இரண்டாவது மாரலிஸ்ட். இவங்களுக்கு என்னன்னு சொன்னா, நான் சன்மார்க்கன், நான் யாருக்கும் தீங்கு செய்யறவன் இல்லை, நான் யாரையும் கெடுதலா நினைக்கிறது இல்லை, நான் உதவி செய்யறேன், நன்மை செய்யறேன், நான் நல்லா இருக்கேன், நான் எனக்கு பரிசுத்தம்னு எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் ஒரு கேம்ப்ல, when I was attending a camp, எங்க சர்ச்ல இருந்து ஒரு ஆண்டியும் வந்திருந்தாங்க. அப்ப அங்க டிஃபரெண்ட் டாபிக்ஸ்ல அந்த நேரத்துல பிரியிறோம். அப்போ நான் இங்க ஹோலினஸ்க்கு வரேன். அந்த ஆண்டி என்கிட்ட கேக்குறாங்க, இதுதான் நமக்கெல்லாம் தெரிஞ்சுதாச்சே, இதை விட்டுட்டு நம்ம ஊழியத்துக்கு போலாம் அப்படின்னாங்க. ஆண்டி இல்லையா, நான் இதை போய் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக போறேன் அப்படின்ட்டு நான் அங்க வந்தேன்.
இப்ப எனக்கு அது மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. பாருங்க, இந்த மாரலிஸ் தே ஃபீல் நோ நீட் ஃபார் ஹோலினஸ். நான் அவங்கள சொல்லல, டெஃபினட்டா அவங்கள சொல்லல. ஐ am no one to judge them. பட் அந்த ஒரு தாட் எனக்கு வந்தது. பிகாஸ் their life is very good. They think they are living a good life. இது மாரலிஸ். இது ஏன் ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஏன் ரட்சிக்கப்படணும், நான் எந்த பாவம் செய்யலையேன்னு ஒருத்தர் கேட்கறவங்களும் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாரலிஸ். அடுத்தவங்க எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட். their entire Christian life is உள்ளேயே இமோஷன்ஸ்ல இதுலயே டெஸ்ட் பண்ணி இங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ஒரு லைஃப். இன்னும் அப்படியே அந்த லெவல்லயே இருக்கிற ஒரு ப்ரோக்ரஸ் இல்லாம, ஒரு வெளிய ஒரு இது காண்பிக்காம, ஒரு தைரியமான ஒரு சாட்சி இல்லாம, இன்னும் உள்ளுக்குள்ளேயே பயந்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி அது வாழ்ற எக்ஸ்பெரிமெண்டல்ஸ். நாலாவதா ஒப்பீனியனிஸ்ட். இட்ஸ் ஆல் அபவுட் பிலீவிங் த ரைட் டாக்டர்ஸ். இதை குறித்து இந்த சரியானதை செய்யறது, சரியானதை நம்புகிறது. வேற பரிசுத்தம்னா அதுதான். ஞான ஸ்நானம், ஆவியின் அபிஷேகம், அந்நிய பாஷை, இப்படி ஒரு சிலதெல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் பரிசுத்தம். பரிசுத்தம்னா இன்னர் ஹோலினஸ், பர்சனல் ஹோலினஸ் அதெல்லாம் இல்லை. இப்படி 4 கூட்டம் அன்னைக்கே ஸ்பர்ஜன் காலத்திலேயே அவர் ஒரு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல இப்படி கூட்டங்கள் இருக்கு. இதுல எதுலையும் நாம இருந்துடக்கூடாது, எதுலையும் நாம இருக்க மாட்டோம் ஷுவரா. ஆனா எப்பவாவது நம்முடைய திங்கிங், நம்ம ஆட்டிடியூடு, நம்மளுடைய காரியங்கள் இதுல ஏதோ ஒண்ணுல போய் பொருந்தும். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ செக். நாமே சோதித்தறிவோம். இது அடுத்த பகுதி 15ஆம் வசனத்துல இருந்து we are coming into another section of this in this chapter. We shall see it in the next step. ஸ்தோத்திரம் தாப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நாளும் எங்க எல்லாரையும் கூட்டி வந்து இந்த நாளில நம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பை நாங்க திரும்பவுமாய் அதனுடைய ஆழம், அளவு, அகலம் எவ்வளவு என்பதை நாங்க பார்க்கிறோம் சுவாமி. எங்களுக்காக எவ்வளவாய் நீர் காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் அதற்கு உகந்தவர்களாய் ஆண்டவரே உம்மை போல நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாய் எங்க வாழ்க்கை இருக்க நீர் செய்யும். எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பவுல் சொன்னது போல ஆண்டவரே தைரியத்தோடு சொல்லி முடிக்க நீர் ஓடி சென்றது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கைய நான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நீர் முடித்தேன் அப்படின்னு நீர் சொன்னீர். அதே போல பவுலும் ஓட்டத்தை முடித்தேன்னு வெற்றியா சொன்னாரு. நாங்க ஒவ்வொருவரும் கூட எங்க ஓட்டத்தை சரியா ஓடிவிட நாங்க முடிச்சோம்னு சொல்லி இடத்துல வர்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபைத்தாங்க. இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஹர்டில்ஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண எங்களுக்கு பலம் தாங்க. Help us to run this race with joy, Lord, with endurance. Yes, Father, like you. எல்லாத்திலையும் you have run the race. எங்களுக்கு முன்னால நீங்க போயிருக்கீங்க. You have left your footsteps. இதை நாங்க நினைவு கூர்ந்தவர்களாய் அப்படி அதுல ஓடத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. Let there be a great impact in their lives, Lord. Let them become influential in their lives, Lord. Let this radiate through them. ஆண்டவரே, அவங்க கத்த நாங்க படித்த நாங்க ஏற்றுக்கொண்ட சத்தியங்களை வெளியே நாங்க மற்றவர்களுக்கு காண்பிக்க ஒவ்வொருவரையும் make us channels of your peace and love and joy. Help us, Lord. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்க கற்றுக்கொண்டதை அபியாசிக்க உதவி செய்யும். தேவைகளை சந்தியும். இன்னைக்கு வர தடைப்பட்டவர்களை அழைத்து வாரும். காத்து கொள்ளும் சுவாமி, வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Dear friends, I just want to inform you, next week I think this Tuesday is going to be a great day. So அன்னைக்கு நம்ம ஸ்டடி வச்சுக்க வேண்டாம். எப்படி இருக்கும் என்னன்னு நமக்கு தெரியல. So we will have it on the week after next. அதாவது 11th of June. We will continue our study on the 11th of June.
So thank you everyone. God bless you. Thank you, ma'am. Thank you so much. Thank you. God bless you, ma. God bless you. Thank you, ma'am.